ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எக்கனாமிக்ஸ் கிளாஸில் பார்க்க வேண்டிய டாபிக் 2.9.1 தட் இஸ் டைப்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தேவை நெகிழ்ச்சியின் வகைகள் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்னா மொத்தம் 4 வகைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விலை தேவை நெகிழ்ச்சி அப்படின்னு இதை சொல்லலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்கம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்னா வருமான தேவை நெகிழ்ச்சி. தேர்ட் ஒன் கிராஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்னா குறுக்கு தேவை நெகிழ்ச்சி. அடுத்தது அட்வர்டைசிங் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட்னா விளம்பர தேவை நெகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 4 வகையான டைப்ஸ் இன்றைக்கி இருக்குது. டைப்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் சொல்லலாம். இல்லை ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விலை தேவை நெகிழ்ச்சி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் இஸ் எ காமன்லி நோன் அஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். அதாவது தேவை நெகிழ்ச்சினாலும் விலை தேவை நெகிழ்ச்சினாலும் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் பிகாஸ் ப்ரைஸ் இஸ் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேக்டர் அஃபெக்டட் டிமாண்ட். ஏன் அப்படி சொல்கிறாங்க? ரெண்டுமே ஒன்று தான். விலை தேவை நிகழ்ச்சியும் தேவை நிகழ்ச்சியும் ஏன் ஒன்று அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? எதுக்காகனா டிமாண்டை வந்து டிசைட் பண்ணுறதே, அதாவது தேவையை தீர்மானிக்கிறதே விலை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. விலையை பொறுத்து தான் தேவை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டுமே ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா விலையில் எந்த அளவுக்கு இருக்கோ ஏற்றம் இறக்கம் இருக்குமோ அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் மெஷர்ஸ் த ரெஸ்பான்சிவ்னஸ் ஆஃப் த குவான்டிட்டி டிமாண்டட் டு சேஞ்சஸ் இன் த ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் என்னன்னு பார்த்தா விலையில் ஏற்பட்ட மாற்றத்துக்கு தேவை அளவில் ஏற்படக்கூடிய பதில் மாற்றம். விலையில் எந்த மாற்றம் இருக்கோ அதே மாதிரி தான் என்னது தேவையிலையும் மாற்றம் ஏற்படும். இந்த மாற்றம் தான் இதோட விளைவுக்கு பேர் தான் ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விலையில் எந்த அளவுக்கு மாற்றம் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையிலையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கொஞ்சம் ஃபார்முலா வைஸ் நம்ம பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா yes, the price of elasticity of demand is commonly as the elasticity of demand refers to the responsiveness and sensitives of demand product to changes in its price. நான் சொன்னோம் இல்லையா, விலையில் மாற்றம் ஏற்படும் போது தேவையிலேயே மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி. இன் அதர் வேர்ட்ஸ் த ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு, இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இபி அப்படின்னா எலாஸ்டிசிட்டி ஆஃப் ப்ரைஸ் அப்படின்னு அர்த்தம். ப்ரொபன்ஷியேட் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட், தேவை அளவில் ஏற்பட்ட மாற்ற விகிதம் பை ப்ரொபன்ஷியேட் சேஞ்ச் இன் ப்ரைஸ்னால் விலையில் ஏற்பட்ட மாற்ற விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இன்னும் கொஞ்சம் கணித முறைப்படி நியூமரிக்கலாக சொல்கிறாங்கன்னா இபி ஈக்குவல் டு டெல்டா கியூ பை டெல்டா பி இன்ட்டு பி பை கியூ அப்படின்னு சொல்கிறாங்க. டெல்டா கியூனா சேஞ்சஸ் இன் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, தேவையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா டெல்டா பி அப்படின்னா சேஞ்சஸ் இன் ப்ரைஸ்னால் விலையில் ஏற்பட்ட மாற்றம். பினா ஒரிஜினல் ப்ரைஸ், அதாவது ஆரம்ப விலைன்னு சொல்லுவாங்க. கியூனா ஒரிஜினல் குவான்டிட்டினா பார்த்திங்கன்னா அதோட தேவை, என்னது ஆரம்ப தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெல்டா கியூ ஈக்குவல் டு Q1 மைனஸ் QO, டெல்டா பி ஈக்குவல் டு P1 மைனஸ் PO. இஸ் அ நியூலி Q1ங்கிறது நியூ குவான்டிட்டி அப்படின்னா புதிய தேவையினுடைய அளவு அப்படின்னு சொல்கிறாங்க. QO அப்படின்னா ஒரிஜினல் குவான்டிட்டி, அதாவது ஆரம்ப தேவை அளவு. P1 அப்படிங்கிறது நியூ ப்ரைஸ், புதிய விலை. அடுத்த POனா ஆரம்ப விலை அப்படின்னு சொல்லி இதை வர்ணிக்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். அதாவது ரொம்ப சிம்பிளான புரிஞ்சுக்கணும் அப்படின்னா விலையில் மாற்றம் ஏற்படுது, விலையில் வந்து மாற்றம் ஏற்பட்டால் தேவையிலே மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இதை சொல்கிறாங்க. அடுத்த செகண்ட் ஒன் என்ன சொல்கிறாங்கன்னா இன்கம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்னா வருமான தேவை நெகிழ்ச்சி அப்படின்னு இதை வர்ணிக்கிறாங்க. The income is also a factor that influences the demand for the product. எப்படி வந்து ஒரு பொருளுக்கு வந்து விலையில் மாற்றம் ஏற்படுத்துதோ, விலை வந்து மாற்றத்தை ஏற்படுத்துதோ, அதே மாதிரி தான் ஒரு பண்டத்தினுடைய தேவையை தீர்மானிக்கிறதுல வருமானத்தினுடைய பங்கு அதிகமாக இருக்கும். வருமானம் அதிகமாக இருந்தால் நம்மளுடைய டிமாண்டும் அதிகமாக இருக்கும், வருமானம் குறைவாக இருந்தால் நம்மளுடைய டிமாண்டும் குறைவாக இருக்கும். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ the income is also a factor that influences the demand for a product. Hence, the degree of responsiveness
of a change in demand for the product due to the change in the income is known as income elasticity of demand. The formula to compute the income elasticity of demand is. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வருமானத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால தேவையில் ஏற்படக்கூடிய பதில் மாற்றத்தினுடைய விகித அளவுக்கு பேர் தான் வருமான தேவை நெகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கொஞ்சம் ஃபார்முலா வைஸில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒய்ங்கிறது இன்கம் வருமானத்தை குறிக்கக்கூடியது. ஸோ ஈங்கிறது எலாஸ்டிசிட்டி தேவை நெகிழ்ச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வருமான தேவை நெகிழ்ச்சி அப்படிங்கிற சொல்லுவாங்க. ப்ரொபன்ஷியேட் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்ட் ஃபார் த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பண்டத்தினுடைய தேவை அளவில் ஏற்படக்கூடிய விகிதாச்சார மாற்றம் பை ப்ரொபன்ஷியேட் சேஞ்ச் இன் இன்கம் விலை. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எஸ் இன்கம்னா வருமான அளவில் ஏற்படக்கூடிய விகிதாச்சார மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் த மோஸ்ட் ஆஃப் த குட்ஸ் இந்த income elasticity of demand is greater than one, indicating that with the change in income the demand will also change and that too in the same direction அப்படின்னு சொல்லலாம். இப்போ பெரும்பான்மையாக பார்த்திங்கன்னா எல்லா பணங்களும் வருவாய் தேவை நெகிழ்ச்சி அப்படிங்கிறது எப்போயுமே இஸ் கிரேட்டர் தென் ஒன்றுக்கு அதிகமாக தான் அது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தேவையில் ஏற்படக்கூடிய அந்த விகிதாச்சார மாற்றம் வந்து அதாவது ப்ரொபன்ஷியேட் அப்படின்னா விகிதாச்சாரம் சொல்லுவாங்க. அந்த விகிதாச்சார வருமானத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தேவையில் ஏற்படக்கூடிய அந்த விகிதாச்சார மாற்றம் வருமானத்தில் ஏற்படக்கூடிய விகிதாச்சார மாற்றத்தை விட அதிகமாக இருக்குமா, வருமானத்தை விட தேவை இதில் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வருமானமும் சரி தேவையும் சரி நேருக்கு நேராக என்னது நேர் விகிதத்தில் ரெண்டுமே, இது அதிகரிச்சா அது அதிகம், இது குறைஞ்சா இதுவும் குறையும். அப்போ டைரக்ட்லி நான் சொல்லலாம் நேரடியான என்ன சொல்ல முடியும் நேர் விகிதத்தில் இது மாற்றம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வருமானம் அதிகரிக்கும்போது தேவையை அதிகரிக்கும், வருமானம் குறைஞ்சால் தேவையும் குறையும் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ இன் இன்கம் த டிமாண்ட் வில் ஆல்சோ சேஞ்ச் இஸ் தட் டூ இன் த சேம் டைரக்ஷன், ரெண்டுமே ஒரே திசையில் செல்லக்கூடியது. இந்த மோர் இன்கம் மீன்ஸ் மோர் டிமாண்ட் அண்ட் வைஸ் வர்ஸா அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே அதான் வருமானம் அதிகமாக இருக்கும்போது தேவையும் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கிராஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு சொல்ல குறுக்கு தேவை நெகிழ்ச்சி அப்படின்னு இதை வர்ணிக்கிறாங்க. அதாவது இந்த கிராஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் ரெஃபர்ஸ் டு த பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் த குவான்டிட்டி டிமாண்டட் ஃபார் ஒன் கமாடிட்டி as a result of small change in the price of another commodity. ஒரு பண்டத்தினுடைய விலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் மற்றொரு பண்டத்தில் தேவையில் ஏற்படும் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு பண்டத்தினுடைய விலையில் ஏற்படுகிற மாற்றம் மற்ற பண்டத்தினுடைய தேவையிலையும் மாற்றம் ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரெகுலராக ஒரு என்ன சொல்ல ஒரு காஃபி வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு நம்ம ரெகுலராக வாங்கக்கூடிய அந்த காஃபியினுடைய அளவு அதிகரிச்சு உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த வேறு பிராண்ட் என்ன இருக்குது அதை விட கம்மியாக என்ன இருக்குங்கிறத நம்ம போவோம். இல்லை அதை விட பெஸ்ட்டாக டீயா அது மாதிரி ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவை நம்ம எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அதை தான் சொன்னாங்க, ஒரு பண்டத்தில் விலை ஏறிச்சுன்னா அதுக்கு மற்றொரு பண்டத்தினுடைய தேவை அந்த இடத்துல ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் திஸ் டைப் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இஸ் யூஸ்வலி அரைசஸ் இன் த case of the interrelated goods such as substitute as a complementary goods. இது வந்து பார்த்திங்கன்னா பதிலீட்டு பண்டங்கள் ஆனால் உடனொரு பண்டங்கள் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. The cross elasticity of demand for goods X and Y can be expressed. X மற்றும் Y இந்த குறுக்கு தேவை நிகழ்ச்சி எப்படி வர்ணிக்கிறாங்கன்னா சி அப்படிங்கிறது cross elasticity of demand குறுக்கு தேவை நிகழ்ச்சின்னு சொல்கிறாங்க. Propensate change in demand of commodity X by propensate change in the price of commodity Y. அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிற பண்டத்தினுடைய தேவை அளவில் ஏற்படக்கூடிய விகிதாச்சார மாற்றம் பை ஒய் பண்டத்தின் விலையில் ஏற்படக்கூடிய விகிதாச்சார மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. 4th பாயிண்ட்டு அட்வர்டைசிங் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு விளம்பர தேவை நெகிழ்ச்சி அப்படின்னு இதை வர்ணிக்கிறாங்க. The responsiveness of the change in demand due to the change in advertising or other promotional expenses is known as advertising elasticity of demand. அதாவது விளம்பரத்தினாலோ அல்லது மற்ற வியாபாரத்தை உயர்த்துவதோ அல்லது அதுக்காக செய்யக்கூடிய செலவுகளோ அதில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டால் தேவையில் ஏற்படும். அதாவது விளம்பரத்தின் மூலமாக தேவையில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டால் அதுக்கு பேர் தான் விளம்பர தேவை நிகழ்ச்சின்னு சொல்லலாம். ஏ அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ EA ஈக்குவல் டு ப்ரொபோசட் சேஞ்ச் இன் டிமாண்ட் பை ப்ரொபோசட் சேஞ்ச் இன் அட்வர்டைசிங் எக்ஸ்பென்ஸ். தேவை அளவில் ஏற்படும் விகிதாச்சார மாற்றம் பை விளம்பர செலவில் ஏற்படக்கூடிய விகிதாச்சார மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது டைப்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
சரி, இப்போ நம்ம அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெவல்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்னா விலை தேவை நிகழ்ச்சியுடைய அளவுகள் என்ன அப்படிங்கிறது டெஃபினிஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது த ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் இஸ் ஆல்சோ இஸ் காமன்லி நோன் அஸ் எலாஸ்டிசிட்டி. நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, விலை தேவை நிகழ்ச்சினாலும் தேவை நிகழ்ச்சினாலும் ஒன்று தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். விச் ரெஃபர்ஸ் டு த டிகிரி ஆஃப் ரெஸ்பான்சிவ்னஸ் ஆஃப் டிமாண்ட் டு த சேஞ்ச் இன் த ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. விலையில் ஏற்படக்கூடிய பிரதிபலிப்பின் காரணமாக தேவையில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் விலை தேவை நிகழ்ச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இவங்க ஒரு டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்ட், முற்றிலும் நெகிழ்ச்சி உள்ள தேவை, முற்றிலும் நெகிழ்ச்சி உள்ள தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இபி ஈக்குவல் டு இன்ஃபினிட் அப்படின்னா அதில் வந்து என்னது நெகிழ்ச்சி உள்ள தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டயக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்த்தோம்னா த டிமாண்ட் இஸ் செட் டு பி பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். தேவை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து முற்றிலும் நெகிழ்ச்சி உள்ள தேவைன்னு சொல்லுவோம். வென் எ ஸ்லைட் சேஞ்ச் இன் த ப்ரைஸ் ஆஃப் எ கமாடிட்டி, ஒரு பொருளுக்கான விலை மிக குறைவாக மிக சிறிய அளவில் மாற்றம் ஏற்பட்டால், சேஞ்ச் இன் த ப்ரைஸ் ஆஃப் எ கமாடிட்டி காசஸ் அன் இன்ஃபினிட் சேஞ்ச் இன் இட்ஸ் குவான்டிட்டி டிமாண்ட். ஒரு பொருளுடைய விலை சிறிய அளவில் மாற்றம் ஏற்பட்டாலோ அல்லது அந்த விலையில் மாற்றமே இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் தேவையில் பெரிய மாற்றம், பெரிய அளவுக்கு மாற்றமோ அல்லது முடிவில்லா, இன்ஃபினிட்டிவ்னு என்னது, முடிவில்லாத மாற்றம், விலையில் கொஞ்சோண்டு சேஞ்ச் இல்லைன்னா அது கூட இல்லை, ஆனால் அதை எல்லாத்த விட அதிகமாக விலையில் மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படி முற்றிலும் நெகிழ்ச்சி உள்ள தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. such as even a small rise in the price of a commodity can result in a greater fall in demand even to zero. அதான் சொல்லுவாங்க, அந்த அப்படியே அந்த விலையில் சின்ன மாற்றம் தான், அது கூட இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் பெரிய அளவில் அதனால் தேவையில் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் சம் கேசஸ் எ லிட்டில் ஃபால் இன் த ப்ரைஸ் கேன் ரிசல்ட் இன் த இன்க்ரீஸ் இன் டிமாண்ட் டு இன்ஃபினிட்டி. In perfectly elastic demand, the demand curve is a horizontal straight line parallel to the x-axis அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு நமக்கு பார்த்திங்கன்னா எஸ் முடிவில்லாத மாற்றம் இதுதான் வந்து நெகிழ்ச்சி உள்ள தேவை அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த தேவைக்கோடு டிங்கிற அந்த தேவைக்கோடு வந்து படிக்கிடையாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட், இபி ஈக்குவல் டு 0, முற்றிலும் நெகிழ்ச்சி அற்ற தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. When there is no change in the demand for the product due to the change in the price, then the demand is said to be perfectly inelastic. விலையில் ஏற்படக்கூடிய சிறிய அல்லது பெரிய மாற்றம் தேவையில், விலையில் மாற்றம் வருது ஆனால் தேவையில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இருந்தால் அதற்கு பெயர் தான் பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, முற்றிலும் நெகிழ்ச்சி அற்ற தேவைன்னு சொல்லுவாங்க. Here the demand curve is a vertical straight line. அதனால் இது பார்த்திங்கன்னா செங்குத்து கோடாக இது அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். which shows that the demand remains unchanged. ஸோ தேவையில் எந்த மாற்றமும் இல்லை, irrespective of change. விலையில் மாற்றம் வந்தாலும் தேவையில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த டயக்ராம் நமக்கு கொடுக்குது. விலை P1, P2, P3 இப்போலாம் நம்ம விலையில் மாற்றம் வந்தால் கூட தேவையில் எந்த மாற்றமும் இல்லாமல் டிடிங்கிற அந்த செங்குத்து லைன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா perfectly inelastic demand. Okay students, நாளைக்கு மீதியை நம்ம பார்க்கலாம். Thank you.